ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்த்த பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு டாங்கியூ கால் பண்ணி டைரக்டர் ஃபேங் உன்னை கூப்பிட்டாங்கடி, மறுபடியும் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் நான் உங்களை நேரடியாக பார்த்து பேசினாதான் எனக்கு நம்பிக்கையே வரும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி டைரக்டர் ஃபேங்கை தான் மீட் பண்றா. நீ ரெடி பண்ண ரிப்போர்ட் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ இது உன்னோட திறமையினால தானே ஏற்பட்டிருக்கு. ஸோ நீ திரும்ப ஹீஜிங்ல ஜாயின் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டைரக்டர் ஃபேங். என்னோட முழு முயற்சியை போட்டு சாண்ட்லி ப்ராஜெக்ட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேங்க. இல்ல இந்த இடத்துக்கு நீ புதுசு, ஸோ எல்லாத்தையும் பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோ. நம்ம ஜீசாங்கோட கோஆப்ரேட் பண்றதால இந்த ஷான்லியோட இஷ்யூவை அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி நீ மற்ற யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது, இதுல தலையிடவும் கூடாதுன்ட்டாங்க. இப்போ அவளோட பேக் ஆஃபீஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்ப வந்துட்டதா சொல்ல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த சியா பொண்ணு வந்து பொருளை இப்படி தூக்கி வீசி ஹீரோயின் மேல கோவப்படுறா. ஏன்னா இவளோட பொசிஷனை தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க டைரக்டர். அப்போ நீ டைரக்டர் ஃபேங் கிட்ட என்ன பத்தி தப்பா பேசினதால தானே என்னோட பொசிஷனை உனக்கு கொடுத்துட்டு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பாருங்க இவளோட கேரக்டர் எப்படி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு போக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை கண்டுக்கவே இல்ல, அவளோட கொலீக்ஸ்லாம் கண்டுக்கவே இல்ல. எப்ப இருந்து நீ வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தான் சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. தென் இப்ப நைட்டு போல வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்க கரெக்டா ஹீரோ வரா. என்னது இது, டைரக்டர் ஃபேங் இவள திரும்ப வேலைக்கு சேர்த்துலையோ, மோசமான மூட்ல இருப்பா போலேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிளீனா தானே இருக்கு, எதுக்கு இப்படி போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒர்க் பண்றதா எனக்கு ரிலாக்ஸா இருக்குங்கிறா. உன்னோட மொத்த எனர்ஜியும் இதுக்கே வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்புறம் எப்படி உன்னோட வேலையை பாக்குறது. அதுக்கு நம்ம மெய்ட போட்டுக்கலாங்க, தேவையே இல்லை, நானே இதை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்காளா. சரின்னு போய் உட்கார்ந்ததும் என்ன திரும்ப வேலைக்கு சேர்த்திட்டாங்க. அவ சந்தோஷத்துல கத்துறான். எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு அவ கேட்க, உனக்கு திரும்ப வேலை கிடைச்சிருக்கு, அப்ப நீ எனக்கு நிறைய டிஷ்லாம் பண்ணி தருவல்ல, அதனாலதான் நான் ஹாப்பியா இருக்கேன். ஆனா நீ ஏன் உனக்கு வேலையே கிடைக்காத மாதிரி எப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, ஷான்லியோட இஷ்யூவை நீங்க தனியா பிரைவேட்டா ஹேண்டில் பண்ணிக்கிறதாவும் இந்த விஷயத்த பத்தி நான் மத்த யார்கிட்டயும் சொல்லிட வேணானும் டைரக்டர் ஃபேங் சொன்னாங்க. நீங்க மட்டும் எதுக்காக தனியா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும்னு கேட்கிறா. ஏன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியும், இதனால எனக்கு பேரும் புகழும் கிடைக்குங்க. சாண்ட்லியை பகிச்சுக்கிறதுல உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்கும்போது, புரியுது, பட் என்னோட கனவுகள் பெருசுங்கும் போது இதெல்லாம் பார்த்து நான் பயப்படவே மாட்டேங்கிறான். உங்களை மாதிரி ஆளெல்லாம் யாரு தான் ப்ராஜெக்ட் டீம் லீடர் ஆக்குனாங்களோன்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்கணுங்க. ஒரு கேள்விக்கு ஒரு மீல் கொடுத்துடணுங்கிறான். சரி கண்டிப்பா நான் உங்களுக்கு குக் பண்ணி தரேன், ஆனா அது சாப்பிட உங்களுக்கு தைரியம் இருக்குமான்னு சொல்லி கேட்க, ஏன் நான் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கிறான். ஓ, சாப்பிட உங்களுக்கு தைரியம் இருக்கு ஆனா வெக்கமே இல்லைன்ட்டு போனை காட்டுறான். காலையில ஹீரோ சாப்பிடும்போது ஒரு போட்டோ எடுத்தால அதை போஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸ்பெசிபிக் குரூப்ல தானே போட்டேன், எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் டைம் போடுறல்ல அதனாலதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சிரிக்க அவ அடிக்க ஓங்குனதும் ஐயோ இடுப்பு வலி தாங்கலப்பா, என்ன திடீர்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிய போயிட்டான். இப்போ உள்ள வந்து படுத்துட்டு அப்ப எனக்கு நைட்டு சோறு கிடையாதா, போ என்னோட சந்தோஷமெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவனுக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கா. இவன் எட்டி நின்று பார்த்துட்டு இருக்க, நான் கொஞ்சம் அதிகமா சமைச்சிட்டேன், குப்பையில போடுறதுக்கு பதிலா யாராவது சாப்பிட்டா நல்லது தானே, உனக்கு வேணா வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அவங்க நின்று தயங்கிட்டே இருக்கவும் வரைய பிள்ளைகள் கத்துனதும் வந்துட்டான். ஆனாலும் நீ ஏதாப்பா கூப்பிட்ட, நானும் அல்ல வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி தொல்லை பிடிச்ச டேலண்ட் எப்படிதான் எனக்கு வந்து வாச்சானோங்கிற அவன். இவ்வளோ சூப்பரா சமைக்கிற ஹவுஸ் ஓனர் இப்படிதான் எனக்கு கிடைச்சாங்களோன்னு இருக்கான் இவன். போது புகழ்ந்தது, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. வந்து பார்த்தா சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க. லீஃபே, இந்த டைம் என்னது பெருசா ஆர்டர் பண்ணிருக்கேன்னு கேட்க, வாங்க இந்த பெட்டை தூர தூக்கி போட்டு அந்த பெட்டை அழகா வச்சிருக்கேன்னு இருக்கானா. ஒரு நிமிஷம் வா லீஃபேன்னு கூப்பிட்டவன், பெட்டு மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டியான்னு கேட்கிறா. குடிச்சிருக்கும் போது நீ தானே சம்மதம் சொன்னாங்க. இவன் நம்பவே மாட்டா. கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதும் ஆசையை நல்லா வளரிட்டு இருந்தல, அப்பதான் இதுக்கும் சம்மதத்தை சொன்னாங்க. இவளும் நம்பிட்டா. இப்போ அந்த புது பெட்ல வந்து படுத்துட்டு ஒரே பாட்டு தான், செம்ம சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப இவ வந்து நின்னதும் பயந்தே போயிட்டான். நீண்ட நேரம் ஆலோசனைக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு, நீ பெட்டை சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஓகே சொல்லவே இல்ல, நீ என்ன ஏமாத்திருக்கன்னு சொல்லிட்டு போக, நிஜமாவே இந்த பெட் சூப்பரா இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஜூன் எப்படியாவது டாங்கியோட நம்பரை வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேலை செஞ்ச ஆஃபீஸ்ல தானே அவ்வளோ இருக்கான்னு ஹீரோ சொன்னா. ஸோ அங்க வந்து வெயிட் பண்ணி எப்படியோ அவளை கண்டுபிடிச்சிட்டான். லாஸ்ட் டைம் உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து மீல் சாப்பிடலான்னு சொல்லியிருந்தேன்ல, நாளைக்கு போலான்னு கூப்பிட இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்றாளாம். இல்ல லாஸ்ட் டைம் கியான்ஃபே என்னை பார்த்து பயந்துருப்பான். ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது அதெல்லாம் சரியாயிடும் இல்லங்க. அட, கியான்ஃபேயோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறியா? ஓகே அவளும் நாளைக்கு ஃப்ரீயா தான் இருப்பான், நம்ம நாளைக்கு நைட் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட அவளுக்கு திரும்பவும் வேலை கிடைச்ச விஷயத்த ஜியாக்கு வீடியோ காலை போட்டு சொல்லிட்டு இருக்கான். இவ ட்ரிப்புக்கு வந்திருக்கிறதால ஹீரோயினும் டாங்கியும் தான் செலிப்ரேட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த ஷான்லி ப்ராஜெக்ட்ல வாங்குறவும் இருக்காங்கிறத இவனோட லவர் சொல்றான் ஹீரோயின் கிட்ட.
ஆனா அவ மழுப்பிட்டு கட் பண்ணிட்டா. நீ ஏன் அவகிட்ட சொல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது அவளே இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. இத சொல்லி அவளை அப்செட் ஆக்க விரும்பலங்கிறா இவன். இப்ப இந்த பக்கம் டாங்கியும் வந்துற 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் சூப்பரா சமைப்பாளாச்சே. சோ இவ பாராட்டி தள்ளிட்டு இருக்க. உன்ன மாதிரி இவ்ளோ பாராட்டுற ஒரு பொண்ணுக்கு சமைச்சு தரது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற ஹீரோயின். ஏன் வாங்குற உன்னை இதுவரை பாராட்டினது கிடையாதாங்க. அவனையே பிரேக்கப் பண்ணி பல மாசம் ஆச்சு. இனிமேல அவனை பத்தி பேசாதங்கிறலா. அதுவும் கரெக்ட் தான். உங்க 2 பேருக்கு சுத்தமா செட்டே ஆகல தெரியுமா. பட் ஃபியூச்சர்ல ஒரு ஹஸ்பண்டை நீ சூஸ் பண்றதா இருந்தா உன்னோட ஸ்ட்ரென்த்தை அப்ரிஷியேட் பண்றவனா இருக்கணும். உன்னோட டேஸ்ட்க்கு மேட்ச் ஆகி உன்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றவனா இருக்கணுங்க. இவளுக்கு நம்ம ஹீரோ தான் ஞாபகத்துக்கு வரான். ஏன்னா அவன் தான் எப்போதுமே இவளோட ஃபுட்டை பாராட்டிக்கிட்டே இருப்பான். ரீசெண்டா போஸ்ட் கூட போட்டான்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவ நம்ம டாங்கியோ கிட்ட சொல்லனாலும் மீதியுள்ள சாப்பாட்டை அவனுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எக்ஸ்ட்ராவா சமைச்சிட்டேன், நீ இன்னும் சாப்பிடலனா வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டா. சரி சரி ஃபுட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக நான் சாப்பிட்டுக்கிறேன் அவன் சொல்லும் போது அவ்வளோ கஷ்டப்படணும்னு சாப்பிட வேணாம், கீழே தெருனா இருக்கு அதுக்கு போட்டுருவாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த ஃபுட்லாம் எனக்கு சொந்தமானதுங்கிறானா. போயும் ஒரு சாப்பாட்டுக்காக நாய்க்குட்டி உடல போட்டி போடுறேன்னு இவ கேட்க சிங்கிளா அந்த நாயை விட ரொம்ப மோசமா இருக்கு தெரியுமாங்கிற இவன். இதை படிச்சுட்டு இவளுக்கு சிரிப்பு வந்துட. டாங்கியூ வந்து கேட்டதும் அப்படியே சமாளிச்சுட்டா. சரி பிரேக்கப் ஆகி பல மாசம் ஆச்சுல, புது ஆளை கண்டுபிடிச்சின்னு கேட்கும்போது உன்னை பத்தி எல்லாம் யோசிக்காம நீ என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க அது இல்லடி, உன்னை ஒருத்தர் டின்னருக்காக கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜூனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப அவன் வந்ததும் வாடா எந்த கடைக்கு போய் சாப்பிடலான்னு கூப்பிட ஓனரம்மா எனக்காக ஃபுட்டு வச்சிருக்காளாமா, சோ நான் அதை போய் சாப்பிட்டுப்பேங்க. டே நாயே, இந்த குடி ரொமான்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஷிப்பே நீ இக்னோர் பண்றியா? டின்னருக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு என் அம்மாட்டையும் சொல்லிட்டு இப்ப என்னடா பண்றதுன்னு கேட்டதும் அதெல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு போனதும் உனக்காக சமைச்சு போடுவாங்க, போய் சாப்பிடுறான்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. உண்மையை சொல்லு லீஃபே, உனக்கு அந்த ஹவுஸ் ஓனரை பிடிச்சிருக்குதானுங்க? நானா அவளுக்கு எனக்கும் செட்டே ஆகாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறான். அப்படி கிடையாது, லாஸ்ட் டைம் நான் உன்னோட வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீங்க 2 பேரும் தனியா கூட உட்காந்து சாப்பிடறது இல்ல, சேர்ந்துதான் சாப்பிடுறீங்க. சேச்சா அப்படிலாம் ஒன்னும் இல்லடாங்கிற ஹீரோ. சரி சொல்லு, உன்னோட கார்ல உனக்கு பிடிச்ச பொண்ணை தவிர எல்லாரையுமே பின் சீட்ல தான் உட்கார வைப்ப. இப்போ உன்னோட ஹவுஸ் ஓனர் வந்தா எங்க உட்காருவான்னு கேட்க முன்னாடிதான் உட்காருவான்னு யோசிச்சு சொல்லவும் இப்ப தெரியுதா உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. போடடே லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது சரி நாளைக்கு டின்னருக்கு போகணும் மறக்காம வந்துடுன்னு சொல்லிட்டு ஜூனும் கிளம்புறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோனு காட்ட எது நானும் அவருமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவருக்கெல்லாம் என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஹீரோன்னு சொல்ல அப்படி இல்லடி, லாஸ்ட் டைம் நடந்ததுக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாரு. நானுமே என்னோட பிளானை எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நீ நான் லீஃபே அப்புறம் ஜூன் 4 பேர் ஒன்னாதான் போறோங்க. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன, இல்ல ஒரு வேலை பிராங்கா இருக்குமோன்னு ஹீரோயின் யோசிக்க இல்ல அவன் ரொம்ப நல்ல பையன், சின்சியரிட்டியும் அவன்கிட்ட இருக்கு, பாடி போயிட்டு வரலாங்க. ஹீரோவும் வரல, அவன் தான் இன்வைட் பண்ணிருக்கான்னு இவன் நினைச்சுக்கிட்டா போல, அதனாலதான் சரினே சொல்லியிருக்கான். இப்போ அடுத்து என்ன ட்ரெஸ் நாளைக்கு போட்டு போலான்னு சொல்லிட்டு டாங்கி ஒவ்வொன்னா எடுத்து பார்க்க காலேஜ்ல இருந்து இதை தாண்டி போட்டுட்டு இருக்க. டின்னருக்கு ஒரு பையன் இன்வைட் பண்ணிருக்கானா, நம்மளும் அது சீரியஸா எடுத்துக்கிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. கரெக்டா ஹீரோ வந்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு அவ கிளம்பிட்டாளா. இப்போ உள்ள வந்த ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு டின்னருக்கு நீ இதவா போட்டு போறங்க? ஆமா ஏங்குறா, நிஜமா சொல்லு இதை போட்டு நடந்து வர போறியா? ரொம்ப காமெடியா இருக்கும். இப்பதான் நீ பிரேக்கப் பண்ணிருக்க, அதுக்குள்ள பிளைண்ட் டேட்க்கு அவசரமா? ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட இருந்து இப்பதான் தப்பிச்சிருக்க, அவ்வளவு சீக்கிரம் அடுத்த பையனுக்கு போயிட்டியா? உனக்கே இது டயர்டா இல்ல? நீ போலனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு போறானா? லீஃபே நீ என்ன பைத்தியமா, இல்ல என்ன டெஸ்ட் பண்றியாங்க? நான் ஏன் உன்னை டெஸ்ட் பண்ணுங்கிறா? நீ தானே என்ன இன்வைட் பண்ண, அப்போ நீ தான் அந்த ஏமாத்துக்காரன். வீட்டுல வந்து இப்படி பேசிட்டு டாங்கியோட்ட போய் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க, பத்தாதுக்கு என் மேல உனக்கு விருப்பம் இருக்கிறதாவும் சொல்லிருக்க. என்னோட இப்படி விளையாடுறது உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. எது நான் உன்னை லவ் பண்றதா சொன்னேன்னு யோசிச்சவன் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு டாங்கியோ கிட்டே டைரக்டா மெசேஜ் பண்ணி கேட்டாச்சு. ஜூன் தான் இவளை டின்னருக்கு இன்வைட் பண்ணதா சொல்லிட. ஐயோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் இருக்கா இவ. என் வாழ்க்கையிலே என்ன யாரும் இந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது, சத்தியமா இப்படி எல்லாம் நடந்ததே கிடையாது. இதை நீ எப்படி சரி பண்ண போறங்க? மிச்ச மீதி எல்லாத்தையும் சூடு பண்ணி அவனுக்கு ஒவ்வொன்னா எடுத்து வச்சிட்டு இருக்க, அவன் அப்படியே கெத்தா உட்காந்துட்டு இருக்கான். என்னோட தப்புதான், என்ன மன்னிச்சிடு, நீ தான் டின்னருக்கு இன்வைட் பண்ணதா நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேங்க. புரியுது, உனக்கு இந்த ஆசை இருந்ததாலதான் ஒருத்தர் சொன்னவும் டக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க. எது எனக்கு இந்த ஆசையா? நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு வேலை பார்க்கவே நேரம் பத்தல, இதுல லவ்வா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சத்தியம் பண்ணிட்டு இருக்க. சரி உன்னோட வார்த்தையை நம்புறேன். அப்புறம் இன்னொன்னு, ஜூனுக்கு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவனுக்கு யார் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவனுக்கு பிடிச்சது எல்லாமே கேம் தான். அவன் உன்னை சாப்பிட கூப்பிட்டுருக்கானா, அது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மீலா தான் இருக்கும், நீ பாட்டுக்கு கற்பனை பண்ணிக்க கூடாதுங்க. புரியுது. அப்பாடா, உனக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இல்லைங்கிறதால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி டெனண்டா இருக்கும், ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கும், அதுவே எனக்கு போதும்.
இதுல புதுசா ஏதாவது வந்தா எனக்கு தான் ஆபத்து. சோ இதெல்லாம் நடக்காத மாதிரியே நம்ம இனிமேல் எப்பவும் இருந்துப்போம்னு சொல்லிட்டு டோஸ்ட் பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஜாலியா விளையாண்டுக்கிட்டு மாத்தி மாத்தி டேர் பண்ணிக்கிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் உணரமா ஆக்சுவலா நீ குடிச்சனா ரொம்ப கியூட்டா நடந்துக்கிற தெரியுமா, உன்னோட கேரக்டர் அப்படியே மாறி போயிடுது, ஒரு டாம் பாய் போல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அவ ஆல்ரெடி மட்டையாகியாச்சு. ஐயோ இப்ப நான் தான் உனக்கு அடுத்து ஹெல்ப் பண்ணுமான்ட்டு அவளை மெல்லமா தூக்கிட்டு வந்து அவளோட பெட்ரூம்ல படுக்க வைக்கிறானா. அப்ப இப்படி அவ கழுத்தை பிடிச்சிக்கிறதால கிட்ட இருக்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளையே பார்த்தவன் டக்குன்னு விலக்கி விட்டு ரூம்குள்ள வந்து என்ன திடீர்னு ஓடுறமா எனக்கு அட்ராக்டிவா எல்லாம் தெரியறாங்கன்ட்டு, இல்ல எல்லாம் இந்த ஆல்கஹாலோட வேலைதான், இதனால மட்டும்தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜூனுக்கு கால் பண்ணிட்டான். மச்சான் நீ சொன்னது ரைட்டு தான், எனக்கு ஓனரம்மா மேல லவ் வந்துருச்சு போலங்க. அவனுக்கு ஒரே ஷாக்கு. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் டின்னருக்கு போக போறாங்க. என்ன நீ அந்த ட்ரெஸ் போடலன்னு கேட்க, நேத்தே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப ஜூனும் ஹீரோயின் கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப டாங்கியோ கேம் விளையாடுறத பார்த்துட்டு என்ன கேம்னு தான் எட்டி பாக்குறான். அப்புறம் தான் தெரிய வருது இவன் ஒருத்தர்கிட்ட பல நாளா கெஞ்சிட்டு இருக்காளா, அது இவதானே. பத்தாதுக்கு இத்தனை நாளும் ஒரு பையன் நல்லா நினைச்சிருப்பான், ஆனா அது ஒரு பொண்ணு. பத்தாதுக்கு நம்ம டாங்கியோனதும் அவனுக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல, ஏதோ பண்ணிட்டு இருக்கான். டேய் டீசெண்டா நடந்துக்கோடான்னு ஹீரோ பிடிச்சி உட்கார வைக்க, டேய் நான் சொல்லியிருக்கல இவதான்டா என்னோட ஐடல், நான் தான் அந்த பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன்ல, டேய் அது ஒரு பொண்ணுடா நானே நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு இவன் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு எழுந்து போக, இப்ப மட்டும் நீ அமைதியாகலன்னா மறுபடியும் உன்னை தூக்கி வீசிடுவ பாத்துக்கோங்க. சரிடா அமைதியா இருக்காங்க போது டாங்கியோ கால் பண்ணி நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன், நீ நல்லா சாப்பிட்டு வாடிங்கிறாளாம். இப்ப அவ போன விஷயம் தெரிஞ்சதும் இவன் பின்னாடியே ஓடி வந்துட்டான். ஏன் சாப்பிட்டு போலங்க எனக்கு வேலை இருக்குங்கிறாளாம். பார்ட் டைம் ஜாப்பு, பேங்க்கு, பத்தாதுக்கு கேமர். அமேசிங் போங்கங்க. இப்பாரு என்னால லவ் பண்ணக்கூடாது, நல்லா லெஜெண்டுங்கிறாளா. அவன் உடனே வணக்கத்தெல்லாம் வச்சுட்டு நீங்க தான் என்னோட ஐடல்னு சொல்லி இத்தனை நாள் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தது அப்படி ஒப்பிக்கிறா, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி. சரி நீங்க நான் அட்மைட் பண்றேன்னு புரியுது, வீட்டுக்கு போங்க. இல்ல நான் தான் உங்களை கொண்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறானா. வேற வழியே இல்லாம கார் எதிரான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஒரே அசிங்கமா இருக்கு அவளுக்கு. இங்க உள்ள ஹீரோனை காட்ட, லில்லி பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சிங்கிள் ஆகிட்டோம், இனிமேலும் ஒரே வீட்டை ஷேர் பண்றது சரியா இருக்காதுங்க, எனக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறா. உனக்கு இருந்து என்ன பண்றது, பாக்குறவங்க எல்லாரும் அப்படியே நினைக்க மாட்டாங்கல்ல. நாளைக்கு நம்ம ஷாண்டி ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ண போறோம். ஒரே ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறது தப்பில்ல, ஆனா நம்ம லிவிங் டுகெதர்ல இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரிய வந்தா அதை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆயிடுங்க. டீல் பண்றது கஷ்டமா இருந்தா டீலே பண்ணாத. ஒரு நிமிஷம் இரு, உனக்கு அந்த வேலை திரும்ப கிடைக்கிறதுக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நீ என்னையே வீட்டை விட்டு துரத்த பாக்குறியா? இந்த காலத்துல ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு நார்மலா ரூம ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இவ்வளவு பழங்காலத்து ஆள் மாதிரி யோசிக்கிறங்க? நம்ம முன்னாடியே பேசிதானே வச்சிருந்தோம், கொஞ்சம் காசு பண்ண சேர்ந்ததும் தனித்தனியா வாழ்ந்துக்கலாம், நீயும் வெளியே போயிட்டு தானே சொன்னேன். ஆமா சொன்னேன், ஆனா என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கட்டாவ பார்க்கவே மாட்டா. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நீ தண்ணி மாதிரி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க. சரி மணியை சேவ் பண்றதுக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன், அப்பதான் உன்னால சீக்கிரமா என்னோட வீட்டை விட்டு வேற இடத்துக்கு போக முடியுங்க. எது மணியை சேவ் பண்றதுக்கு நீ எனக்கு சொல்லித்தர போறியாங்கிறா. நான் அதுல கிங்குன்னு சொல்லிட்டு இந்த மீல் எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இது 2 நாளைக்கு தாங்குமாமா. இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனோட ஆபீஸ்ல இருந்தோம், ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்தோம் சாண்ட்லி ஹோட்டல் குரூப்க்கு வந்திருக்காங்க. வரும்போதே டைரக்டர் நம்ம ஹீரோயினா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய அப்சர்வ் பண்ணு, நிறைய கத்துக்கோ, பேசுறத மட்டும் கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வராங்க. இவங்க பண்ண போறதே சாண்ட்லி ப்ராஜெக்ட் தான், அதனால தான் அந்த ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம 2 கம்பெனியும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்றதால அவங்களுக்காகவே நாங்க இந்த ஏரியாவை ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க இனி சேர்ந்து ஒர்க் பண்ண போற பிளேஸை தான் காட்டுறாங்க. தென் இப்போ எங்களோட சாண்ட்லிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. சேர்மேனுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கிறதால சேர்மேனோட பொண்ணான வைஸ் பிரசிடென்ட் தான் இன்னைக்கு வர போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்க வராங்க. பத்தது கூட வாங்குருவையும் கூட்டு வர ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டைரக்டர் ஃபேங்கும் நம்ம ஹீரோவும் சேர்மனோட பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க, அவ வாங்குருவ இந்த ஜாயிண்ட் ஸ்பான்சர் டீமுக்கான இன்சார்ஜா இவர் தான் இருக்க போறாருன்னு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க 2 பேரோட முகமும் மாறுறதை இந்த பொண்ணை கவனிச்சுட்டா. ஹீரோவும் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். பத்தாதுக்கு எல்லாரும் சாப்பிடுவோன்னு உட்கார்ந்ததும் இதெல்லாம் ட்ரை பண்ண நல்லா இருக்கும்னு பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கலாம். ஹீரோயினும் ஏதோ கண்டுக்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து எல்லாரும் டோஸ்ட் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க, வாங்குருவோட தானே ஃபியூச்சர்ல இவங்க வேலை செய்ய போறாங்க, ஸோ அவரோட கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி வெல்கம் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்களா. உனக்கு பிடிக்கலன்னா அதை பண்ண வேணான்னு ஹீரோ மெசேஜ் பண்றான். அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கான்னு இவ ரிப்ளை பண்ணிட்டு நேரா ட்ரிங்க் எடுத்துட்டு போய் வாங்குருவை கூப்பிட்டு, மிஸ்டர் வாங் உங்களோட ஃபியூச்சர்ல சந்தோஷமாவும் சக்சஸாவும் இருக்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு
டோஸ்ட் பண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டா. இங்க இந்த சேர்மனோட பொண்ணு முகம் மாறிட்டு இருக்க, அவகிட்டயே டோஸ்ட் பண்ண ஹீரோயின் வரா. இவ என்னோட அசிஸ்டன்ட் தான், வைஸ் பிரசிடென்ட் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதும் இட்ஸ் ஓகே நான் குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட டோஸ்ட் பண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கா. டைரக்டர் ஃபேங்கே வந்து போதும் ஆஃப்டர்நூன் நம்ம வேலை செய்யணும் இல்லையாங்க, பரவாயில்ல டைரக்டர் ஃபேங், ஃபர்ஸ்ட் டைம் வைஸ் பிரசிடென்ட்டையும் டைரக்டர் வாங்குறவையும் மீட் பண்றேன், நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரிங்க் பண்ணதா ஊத்திட்டு இருக்காளா. அப்ப ஹீரோ உடனே நம்ம ட்ரிங்க் பண்றதுக்கு பதிலா டீயை குடிக்கலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து டீயை குடிச்சா அப்ப கூட ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறா. வாங்குறவ மட்டும் பார்க்காம புது கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்ததால நம்ம ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆயிருக்காளா. சோ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட செங்டு ட்ரிப்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது ரொம்ப நல்லாவே போச்சு, நிறையவே கண்டுபிடிச்சோன்னு ஹீரோயின் பதில் சொல்றா. ஹீரோ உடனே குடிச்சிருக்காளாச்சே, சோ நீ போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அவ்வளவு குடிக்கல, எனக்கு ரெஸ்ட்லாம் தேவையில்லை. வைஸ் பிரசிடென்ட், இந்த ஷான்லி ஃபைனான்ஸ்ல நிறையவே திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் போட்டு விட்டுட்டா. இவ என்ன பேசிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு ஷாக்காக உடனே ஹீரோவும் டைரக்டர் ஃபேங்கும் சேர்ந்துதான் பயங்கரமா சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் கன்வின்ஸே ஆகல. சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம மீட்டிங்ல இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரை ஹீரோ தான் முட்டை கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா மீட்டிங்லயும். ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்புறம் ஹீரோ சொன்னதுலயும் கன்வின்ஸ் ஆகாததால மீட்டிங் நடக்கும் போதே பாதியில இருந்து வந்துட்டா. பின்னாடியே வந்த வாங்குறோ, என்ன மன்னிச்சிடுங்க, ஸ்பான்சர் டீம்ல கியான்ஃபே இருப்பான்னு எனக்கு தெரியாது, பட் அதனால கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேங்கும் போது யாரும் பக்கத்துல இல்லாதப்போ என் பேரை சொல்லித்தானே கூப்பிட சொல்லியிருக்கேன், அதை மறந்துட்டீங்களான்ட்டு போய் உட்காந்துவ மசாஜ் பண்ண கூப்பிடுறா. பண்ணிதான் ஆகணும். இப்ப இந்த பக்கம் மீட்டிங் முடிய ஹீரோவை ஈவினிங் 5 மணிக்கு வந்து பார்க்க சொல்லிட்டு டைரக்டர் ஃபேங் கிளம்பிட்டாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஹீரோக்கே தெரியல, ஒரு மாதிரி யோசிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோனை காட்ட பாத்ரூம்ல வந்து நின்னுட்டு அடியே கியான்ஃபே, இதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசின, இதெல்லாம் பண்ற அளவுக்கு அவன் ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவளை திட்டிக்கிட்டு வெளியே வரும்போது கரெக்டா அவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க, கண்டுக்காம தான் போறா. ஆனாலும் அந்த பொண்ணு கூப்பிட்டு கியான்ஃபே, நீங்க பேக் ஆஃபீஸ்ல இருந்து ப்ரொமோட் ஆகி இப்போ ப்ராஜெக்ட் டீம்ல சேர்ந்திருக்கீங்க, ஸோ உங்க பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபை தனித்தனியா டீல் பண்ணுவீங்கன்னு நம்புறங்க போது வைஸ் பிரசிடென்ட், நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாஸ் அண்ட் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணா போதும், மத்த எதுக்குமே எனக்கு டைமே கிடையாதுங்கிறா. அப்படி இல்ல, உங்களோட திறமைய நான் விருந்திலேயே நோட் பண்ணேன், அப்படித்தானே வாங்குறோன்னு கேட்கும்போது ஆமாமா, எனக்கு கியான்ஃபேய ரொம்ப வருஷமாவே தெரியும், பட் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்ல, ஆனாலும் அவங்க திறமையா செயல்படுவாங்க நம்புறேங்க. அப்ப சரி அதையும் பாப்போம், நீ எப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது இதுல சர்ப்ரைஸ் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னோட வேலையை நான் பார்க்க போறேன் அவ்வளவுதான். அப்புறம் டைரக்டர் வாங்குறோம், கொஞ்சம் வருஷத்தை வேஸ்ட் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல, பட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை வேஸ்ட் பண்றதா வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒண்ணு, அது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில ஏமாத்துக்காரனையும் இல்ல மீட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறவதான் நல்லா இன்சல்ட் பண்ணி விட்டுட்டா. இப்போ உள்ள டைரக்டர் ஃபேங்க்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வாங்குறோம், கல்யாணம் வர போய் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவன் தான் விட்டு போயிட்டாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜூனை காட்டேன், டாங்கியூக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறான், அவ ரிப்ளை பண்ணல, ஆனாலும் பரவாயில்லன்னு பையா அவ வேலை செய்யற இடத்துக்கு வந்ததும் இல்லாம அவ வேலை செஞ்சுட்டு இருக்கிறத இப்படி ஒளிஞ்சு நின்னு ஏட்டி வேற பாத்துட்டு இருக்க. இது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக்யூரிட்டி நோட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நேரா டைரக்டர் ஃபேங் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது, என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு பேச, ஏன் உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா, 30 வயசு ஆச்சு உனக்கு, ஒரு இன்டர்னலுக்கு கூட நீ சரியா வேலை செய்ய மாட்டேற, நீ பண்ண வேலையால நம்மளை விட ஹீஜிங்க்கு தான் பெரிய ஆபத்து, பத்தாதுக்கு நம்மளையுமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கி வீசிடுவாங்க பாத்துக்கோங்க, என்ன மன்னிச்சிடுங்க டைரக்டர் ஃபேங், எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, கண்டிப்பா என்னோட ஃபுல் எஃபோர்ட்டை போடுவனதும் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன நீ உன்னோட எஃபோர்ட்டை மட்டும் பெருசா பேசிட்டு இருக்க, இந்த ப்ராஜெக்ட்டை வின் பண்றதுக்காக எத்தனை பேர் டே அண்ட் நைட் உழைச்சிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, உன்னோட சின்ன இந்த அலட்சியத்தால எவ்வளவு பெரிய லாஸ் ஆக போகுது தெரியுமான்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு கேட்டுக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க, கரெக்டா ஹீரோ வரான், ஆப்பிள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோயின் அவங்க போ சொன்னா பரவாயில்ல நீங்களும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு கொஞ்ச நாளா சின்ன பிரச்சனையெல்லாம் இருக்கு, என்னை பார்த்து நீங்க சிரிக்கலாம், ஆனா இதெல்லாம் என் அசிஸ்டன்டால அவனால எங்களோட ஆபீஸ்லயே டீல் பண்ண முடியாம இருக்கு, பத்தாதுக்கு இந்த ப்ராஜெக்ட்லயே அவனை போட்டா ரொம்ப சிரமம், ஆனா உங்களை சுத்தி எவ்வளவு டேலண்டான பசங்க இருக்காங்க, பார்த்தாலே பொறாமையா இருக்கு, உங்களுக்கு ஆள் பத்தலனா உங்க ஆபீஸ்லயே கேட்க வேண்டியதானு இவங்க சொல்லும் போது கரெக்ட் தான், ஆனா உங்க ஆபீஸ்ல தானே டேலண்டான ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, சூய் டாய்ஷி மாதிரி ஒரு டேலண்டான ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்லாம் கிடைச்சா நல்லா இருக்குங்க. அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. கியான்ஃபே மாதிரி ஆவரேஜான அசிஸ்டண்டா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஓகேனா இந்த ப்ராஜெக்ட் லெவல என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்டா ஆக்க ஒத்துக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயின் முழிக்கிறா. இந்த பக்கம் ஜூன் பாக்குற வர பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அவளுக்காக சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டானா, இதை பார்த்த செக்யூரிட்டி நேரா டாங்கியூ கிட்ட வந்து
இவர் உங்களுக்கு தெரியுமா, லாபியில தான் இன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வேணா பேக் டோர் வழியா போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஐடியாவே கொடுத்துட்டாரு. எங்க ஹீரோயினும் அவனுக்கு அசிஸ்டன்ட்லாம் தேவைப்படல, எடுபடி வேலை செய்யறதுக்கு தான் என்ன கூப்பிட்டு இருக்கான்னு திட்டிக்கிட்டே வரும்போது கரெக்டா வாங்குறோம் அவன் லவ்வருக்கு ஸ்லிப்பர் ஸ்டாப்லாம் போட்டு விட்டு பத்திரமா கூட்டிட்டு போக பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு. எனக்காக ஷூலேஸ் கட்டி விட்டவன் இன்னொருத்தருக்காகவும் பண்ணுவான்ல. கியான்வே, இதுதான் உண்மையான உலகம். ஒரு உறவுல இருந்து மாறினா அந்த பர்சனோட உண்மையான நிறம் தெரியும். ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தவன் இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆகிட்டான்ட்டு ஆபீஸ்ல உட்காந்து ரொம்ப சோகத்தோட ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துக்க, உனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சோ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு ஹீரோயின் கேட்கிறான். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், வாங்குறவே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா திரும்ப ஹீஜிங்ல சேரணும்னு நினைச்சிருப்பியா? இப்ப இந்த ப்ராஜெக்ட் டீம்ல தான் உன்னால சேர்ந்திருக்க முடியுமான்னு கேட்க, அதுவும் கரெக்டு தானே. இந்த உலகத்துல காதல் தான் வாழ்க்கைன்னு நினைக்க கூடாது, வேலை தான் வாழ்க்கைக்கே முக்கியம். சோ இதெல்லாம் நீ கண்டுக்கவே கூடாதுன்னு மோட்டிவேட் பண்ண. நான் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டேங்கிறா, அப்புறம் இதுக்காக எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் போட்டு உடச்சியாமான்னு கேட்கும்போது, அது நான் மூவ் ஆன் ஆகிட்டேதான், ஆனா திடீர்னு 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சாதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேங்கும் போது, நீ யோசிக்காம இதை பண்ணிட்ட. டைரக்டரால ஈஸியா உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். கரெக்டான நேரத்துல வந்து உன்னோட மாஸ்டர் ஹெல்ப் பண்ணிருக்கேன், இதுக்கு நீ தேங்க் பண்ணி ஆகணுங்க. சரி சரி தேங்க்யூங்கிறா. அப்போ இனிமேல் நீ என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், அப்போ நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்கணுங்க, கம்பெனில மட்டும் சொல்ற எல்லாத்தையுமே கேட்பங்கிறலா. உன்னோட பிரைவேட் டீச்சர்மா, இத்தனை நாள் நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிட்டுருக்க, சோ இந்த மாஸ்டர் உன்னை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட்டுட மாட்டேன்னதும் வாய்ப்பே கிடையாது. என்ன 24 மணி நேரம் சர்வெண்ட் பாக்குறேங்க, அப்படிலாம் பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டு கூடாது. இதைத்தான் நானும் நினைச்சேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உனக்காக அந்த ஆப்பிள்லாம் வேஸ்டா போயிடுச்சு பத்தியானதும் அது எங்க போய் வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறான். கீழே உள்ள சூப்பர் மார்க்கெட்ல தாங்க. ஆஹா, நம்பிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மலை கூட என்ன ஸ்டாப் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டா. ஜியாவும் அவளோட லவரும் தான் இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு இருக்காங்க. வாங்குறவே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காங்கிற விஷயத்த நம்ம ஜியா ஹீரோயின் கிட்ட மறைச்சிட்டால, பட் அதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ண, அதனால தானே இப்ப நீ மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் டீம்லயே ஜாயின் பண்ணிருக்கன்னு சொல்லும் போது ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டா. என்னதான் இருந்தாலும் கிளைண்டா வாங்குறவ மீட் பண்ணுமாச்சே, உங்களை மாதிரி கிளைண்ட் கிட்ட நாங்க கம்மனு தானே போய் ஆகணும்னதும், பரவாயில்ல விடுறி, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேங்க. எது கல்யாணத்துக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு ரிங்க பார்த்ததும் எப்படா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு கேட்கிறா. அதெல்லாம் பெரிய கதமான்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறதாவும் சொல்ல ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தாச்சு, இன்னும் ஹீரோயின் வரல. அப்படியெல்லாம் நம்ம பைபிள்ல நம்மளை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கா. உடனே அவளுக்கு மெசேஜ் பண்ணி, அசிஸ்டன்ட் கியான் சீக்கிரமா வேலையை விட்டு வந்துட்டீங்களே, எங்க இருக்கீங்கன்னு கேட்க, உங்களோட அசிஸ்டன்ட் கியான் வேலை முடிஞ்சதும் உங்களை சுத்தி எல்லாம் இருக்க மாட்டாங்கங்கிறா. நீ இன்னும் வீடு வந்து சேராதால நீ இன்னும் சாப்பிடலையோ, என்னால எதுவும் பண்ண முடியாதோன்னு பயமா இருக்குங்க. உனக்கு சாப்பிட வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், மைக்ரோவேவை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி சாப்பிட்டு கொண்டதும் பைபிளுக்கு ஒரே சந்தோஷம் தான். இதுக்குதான் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணதே. ஓடி போய் அதை மைக்ரோவேவ்ல வச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் ஜியா டாய்லெட்க்கு போக அவன்கிட்ட அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எனக்கு நல்லா தெரியும் போது எப்படி என்னால அவளை ஹர்ட் பண்ண முடியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவளை நல்லபடியா பாத்துப்பேங்க. பத்தாதுக்கு இவன் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வச்சிருப்பான் போல, இவனுமே சாண்ட்லியோட டீல் வச்சிருக்கான். பட் கொஞ்சம் இவங்க கம்பெனி இப்ப லாஸ்ட்ல போனாலும் அவங்களுக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் கொலாபரேஷனை இன்னும் கண்டினியூ பண்றாங்க. ஸோ நீ பார்த்து நடத்துக்கோங்கிறத ஹீரோயின் சொல்றா. இப்போ ஜியா வந்ததோ அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கம்பெனி லாஸ்ட்ல போற விஷயம் எல்லாம் ஜியாவுக்கு தெரியாது போல. ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.